ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமீராஸ் கிச்சன். வாங்க நம்ம க்ரீன் ஃபிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எந்த ஒரு கடை மசாலாவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இது செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் 2 தான் போட்டிருக்கேன். 1 கை மல்லி, 1 கை புதினா போட்டுக்கலாம். இது 1/2 கிலோ மீன். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பேஸ்ட் இல்லாட்டி நீங்கள் இஞ்சி ஒரு துண்டும், பூண்டு ஒரு 4 பல்லு சேர்த்திக்கங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லெமன் விதை இல்லாமல் புழிஞ்சு விட்டுறலாம். இது லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இந்த மசாலா மீனில் போட்டு தடவும் போது ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்படி அப்பி தடவி வச்சுக்கலாம். நம்ம பொரிக்கும் போது என்ன பண்ணணும், அந்த மேலாக அந்த மசாலா தட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அப்படியே மீன் மேலே அப்ளை பண்ணி விட்டுறணும். எதுக்காகனா நல்லா டேஸ்ட்டு, நல்லா ஃப்ளேவர் உள்ளே இறங்கும். இது 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் உப்பு உரப்பு பிடிக்கும். அதனால் இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மீனை பொரிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், தேங்காய் எண்ணெய். இந்த மீனுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும். இந்த மீனை போட்டு பொரிச்சிக்கலாங்க. பாருங்கள், மேலே இது மாதிரி மசாலா அப்பி விட்டு வச்சுருங்க. உங்களுக்கு ஒட்டாது. பேனில் ஒரு சைடு வெந்தாலும் ஒரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்களேன், ஒட்டவே இல்லை. இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிக்கும். அடிக்கடி இதே மாதிரியே செய்வீங்க நீங்கள். இது வஞ்சர மீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் ஃபிஷ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.